இந்த இடத்திலே நான் பள்ளி கல்லூரி முதல்வர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் ஒரு கை என்றுமே ஓசை தராது. இவர்கள் எனக்கு சப்போர்ட் செய்வதால் மட்டுமே அனைத்தும் சாத்தியமாகிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் இங்கே 2 பேரை கண்டிப்பாக சொல்லியாகணும். எனக்குள் எண்ணம் மட்டும் இருந்தால் பத்தாது, அது செயல்படுத்தணும். என்னுடைய எண்ணத்தை எழுத்தாகவும் படமாகவும் ஆக்கியவர்கள் நான் நினைத்ததை விட நிறைவாக செய்தவர்கள் திரு ஏஎம் சுந்தரம் ஐயா மற்றும் திரு ஆர் ரகு ஐயா அவர்கள். என் மனதில் உருவான எண்ணங்களை உயிரோட்டம் உள்ள எழுத்துக்களாய் எழுதி தந்தவர் திரு ஏஎம் சுந்தரம் அவர்கள். இந்த புத்தகத்தின் எழுத்தாக்கம் இவர்தான். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரை விரும்பி படுக்கும்படி எழுத்தாக்கம் செய்தவர். அதே போல திரு ஆர் ரகு அவர்கள் குழந்தைகள் விரும்புகிற மாதிரி படம் வரைந்து இந்த புத்தகத்திற்கு உயிரோட்டம் கொடுத்தவர். இவர் கோச்சடையின் பட டீமில் இருந்தவர். இவர்கள் இருவரும் 2 வருடங்களாக என்னுடன் இந்த புத்தகத்திற்காக உழைத்தவர்கள். இவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் என் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதான் முதல்ல நம்மளை பேச விட்ட ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ லேட்டாக பேச விட்டு அவங்க பேசுறதுல ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்து அழகாக நம்ம பேசிடலாம். இந்த முதல் பேசுறது வந்து பட்டிமன்றத்தில் முதல்ல பேச விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அவன் பாயிண்ட்டை எல்லாரும் கீழ்ச்சிடுவாங்க. பின்னாடி அவன் ஜெயிக்கவே முடியாது கடைசி வரைக்கும். அந்த நிலைமை நம்ம கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த முயற்சி, புத்தக முயற்சி ரொம்ப அற்புதமான முயற்சி. ஏன்னா காமிக்ஸ் தான் பசங்களை போய் சீக்கிரமாக சேர்ந்து அடைகிறது. சின்ன வயசில் நம்மளாம் அதிகமாக நல்ல படங்கள் பார்க்குறது கார்ட்டூன் படம் தான் நல்லா இன்ட்ரெஸ்டாக பார்ப்போம். அதனால் வந்து கார்ட்டூன் படமாக ஒரு புத்தகம் வெளியிட்டு அதில் காந்தியின் வாழ்க்கையை வந்து மாணவர்கள் சென்றடையும்ன்ற அந்த முயற்சி ரொம்ப ஒரு அற்புதமான முயற்சி. சினிமாவில் காந்தியை நுழைத்து அதை அற்புதமாக வெளிக்கொற வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் கொண்டு வரவில்லை. இந்தியாவில் ரிச்சர்ட் நாட்டன்பர்கர் கொண்டு வந்தார் ஃபஸ்ட்டு. அதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். எந்த வெள்ளையனை வெளியேறுன்னு சொன்னாரோ அந்த வெள்ளையன் தான் காந்தியை பற்றி படம் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் 11 ரஸ்கார்டு வாங்கியிருக்கார். இது வந்து ஒரு தர்மம். ஐயா நீதியரசு தெரியும். சட்டங்கள் செய்வதை விட தர்மம் செய்வது ரொம்ப பெருசாக இருக்கும். தர்மம் அன்று அரசன் வந்த மாதிரி எப்படின்னா, அந்த வெள்ளைக்காரர் வந்து ஏங்க செஞ்சார்னா, காந்தி சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த சுதந்திர தின விழாவிலே கலந்து கொள்வதற்கு அழைப்பு விட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார், எனக்கு வேலை இருக்கு, நீங்கள் அதை பார்த்துங்க, நான் நவகாலிக்கு அந்த பிரச்சனை எடுத்து அந்த இடத்துல போகிறேன்னாரு. எப்படி தன்னைத்தானே அவர் எப்படி மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டாரோ அதற்கு தானாக அந்த வெள்ளையன் வந்து அந்த படம் எடுக்கிற மாதிரி கொண்டாந்து வச்சாங்க. அதனால் வந்து ராஜேஷ் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவருடைய குழந்தைகள், அவருடைய வாரிசுகள், அவரோட இருந்த அத்தனை பேரும் நண்பர்கள் அத்தனை பேருக்குமே இது வேறொரு வகையில் நிச்சயமாக தர்மம் செய்யும். ஏன்னா திருக்குறள் ஒரு குறள் இருக்குது, குடிசேவல் ஒரு குறள். குடிசேவல் செய்யும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று முந்துரும்னுவாங்க. அதாவது கடவுள் யார்கிட்ட வந்து வரிந்து கட்டி ஹெல்ப் பண்ணுமா, யார் இந்த மாதிரி சமூக சேவை செய்கிறாங்களோ, யார் மக்கள் மேலே அதிக அக்கறை கொள்வாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் வந்து வேஷ்டியை மறிஞ்சு கட்டி வேலை செய்வாருன்னு திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ராஜேஷுக்கு அற்புதமான ஒரு தெய்வ அருள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, விளக்கேற்றும்போது நான் பார்த்தேன், அப்துல் கலாம் அவர்கள் ஒரு மாதிரி சொன்னார். அது எனக்கு ஞாபகம். ஏன்னா அப்துல் கலாமுடைய பேரன் விளக்கேற்றுறாரு. அவர் சொன்னார், ஏற்றின நான் ஒரு இஸ்லாமியர், ஏற்றப்பட்ட மெழுகுவத்தி ஒரு கிறிஸ்தவம், குத்துவிளக்கு இந்து, இந்த 3 சேர்ந்து ஒரு மத நல்லிணக்கத்தை கொண்டு வந்தது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அப்படி ஒரு விஷயத்தை வந்து நமக்கு இன்னைக்கு அவருடைய பேரன் கொண்டு வந்த கண்ணு முன்னாடி இது வந்து அப்துல் கலாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இப்போ பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து இன்னும் நிறைய பேசணுன்றது தான். நிறைய பேர் பேசுவதனால இதோட நிறுத்திக்கிறேன். இந்த காமிக் புக்கை பற்றி சொல்லணும்னா, பேசிக்காக சினிமாவில் டைரக்ஷன் ஒரு துறை இருக்குது. அந்த டைரக்ஷனுக்கு பேஸ் வந்து இந்த காமிக் புக்ஸ் தான். அது நீங்கள் இப்போ பார்த்தா புரியும். நான் சொன்ன பிறகு பாருங்கள், க்ளோஸ்அப் ஷாட் எங்கே, லாங் ஷாட் எங்கே, எந்த டைலாக்டில் க்ளோஸ்அப்ஸ் போடணும் அப்படின்றது காமிக் புக்ஸில் அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அதுதான் பேஸ் ஆஃப் தி டைரக்ஷன் ஆஃப் சினிமா. அதனால் வந்து சினிமாவும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அந்த புத்தகத்தின் மூலமாக இருக்கிறது. நல்ல விஷயம். இந்த மாதிரி நல்ல விஷயத்தை நான் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். சன்னலுக்கு வெளியே இடைவேளைக்கு பிறகு தொடரும். எங்கோ வளர்ந்து
இங்கே வளையும் பிரம்புகள். இது பெரம்புல செஞ்ச இடியாப்பத்து. இதில் இடியாப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி. மற்ற துணியிலேயோ பிளாஸ்டிக்லேயோ செய்யும் போது அதோட வாசனை வரும். இதில் அது மாதிரி வராது. அழகுக்கும் அவசியத்துக்கும் சிறப்பான பிரம்பு பொருட்கள். எது எங்கே எப்படி? நாளை மாலை 5:02 காணத் தவறாதீர்கள். அது என்ன ஹிம்சையின்றி நம்மை சுதந்திரத்திற்காக போராட வைக்கிறது? அது என்ன தேசிய நிலையில் கடும் எதிர்ப்புகளை சமாளிக்க வைக்கிறது? அது என்ன பொருளாதார வளர்ச்சிக்காக இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனையும் இத்தனை உழைக்க வைக்கிறது? நமது திறன் மற்றும் நமது நாட்டின் கௌரவம். இந்தியா இன்னும் ஒரு வரலாற்று சிறப்புக்கு தயாராக உள்ளது. திறந்த வெளியில் மலம் கழிப்பதை நிறுத்துவது இந்தியாவை ஒரு சுத்தமான வளமையான நாடாக்க உதவி செய்யும். இது நமது கைகளில் தான் உள்ளது. சுத்தமான இந்தியா இயக்கம் சுத்தத்தை நோக்கி மேலும் ஓரடி. சன்னலுக்கு வெளியே தொடர்கிறது. மாணவர்களுக்காக மகாத்மா என்று சொல்லுகிற போது என்னுடைய பள்ளியிலே படித்த ஒரு மாணவனுடைய நினைவு எனக்கு வருகிறது. அந்த மாணவன் சரியாக படிக்காத மாணவன். 8ஆம் வகுப்பிலே தோல்வி அடைகிறான். பள்ளி இறுதி வகுப்பிலே தோல்வி அடைகிறான். அவனோடு படித்தவர்களெல்லாம் மேலே போகிறார்கள், கல்லூரிக்கு போகிறார்கள். அவனுடைய பெற்றோர்கள் அவனை ஒதுக்குகிறார்கள். அவன் முடிவெடுக்கிறான். என்ன முடிவு? தற்கொலை செய்து கொள்கிற முடிவு. திங்கட்கிழமை தஞ்சாவூர் ரயில் நிலையத்துக்கு சென்று தலையை கொடுப்பது என்று முடிவெடுக்கிறான். வெள்ளிக்கிழமை முடிவெடுக்கிறான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நூலகம் போகிறான். இந்த நூலகரிடத்திலே புத்தகம் கேட்கிறார். ஐயா, ஒரு நல்ல நாவல், இன்ட்ரெஸ்டிங் நாவல் எனக்கு கொடுங்கள் என்கிறார். இந்த நூலை படியுங்கள், மிகச் சுவையாக இருக்கும் என்ற நூலை கொடுத்தார். அந்த பையன் படித்தான், மாணவன் படித்தான். 2 அத்தியாயங்கள் அவனை ஈர்க்கவில்லை. ஆனால் 3-4வது அத்தியாயங்கள் ஈர்த்தது. படித்தான். சனிக்கிழமை படித்தான், திங்கட்கிழமையும் படித்தான். அவன் அவன் முடிவு செய்திருந்த தூக்கு தண்டனையை ஒத்தி போட்டான். திங்கட்கிழமை படித்தான், செவ்வாய்க்கிழமை படித்தான், புதன்கிழமை 2வது முறை படித்தான், வியாழக்கிழமை படித்தான். படித்துவிட்டு முடிவு செய்தான், தற்கொலை செய்து கொள்வதில்லை, வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறுவது என்று முடிவு செய்தான். அந்த மாணவனுடைய நிலைமை என்ன ஆயிட்டு தெரியுமா? பள்ளி இறுதி வகுப்பில் வெற்றி பெற்றான். அழகப்பா கல்லூரியிலே BA வெற்றி பெற்றான். சட்டக்கல்லூரியிலே BL படித்தான். வழக்கறிஞரானான். அரசு வழக்கறிஞரானான். பெரிய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரானான். அதற்கு பின்னாலே சென்னை உயர்நீதி நீதியரசரானான். ஜார்க்கண்டினுடைய தலைமை நீதியரசரானான். அதற்கு பிறகு டெல்லியிலே சுப்ரீம் கோர்ட்டில் பிராக்டிஸ் செய்தான். அந்த 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 நண்பன், அந்த மாணவன் இன்றைக்கு சேர்பர்சன் ஆஃப் எலக்ட்ரிக் ட்ரிபியூனல், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலான பதவியில் அமர்ந்திருக்கிறான். அவன் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறான். டாக்டர் கலாம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சென்னையிலிருந்து ராமேஸ்வரருக்கு வந்து அவரிடம் இந்த புக்கை காமித்து ஆசி வாங்கி வந்திருக்கிறார். ஸோ அவர் முடித்ததுக்கப்புறம் அந்த புக்கு டாக்டர் கலாம் அவர்களிடம் சென்று அவர் டாக்டர் கலாம் வந்து முன்னுரை எழுதி அவருக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த முன்னுரை உங்களுக்கு ஒரே ஒரு 2 படிச்சுக்கிறேன். திரு ராஜேஷ் அவர்களுக்கு மாணவர்களுக்காக மகாத்மா சித்திரங்கள் மூலம் நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை மிக அருமையாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை உருவாக்கிய திரு ML ராஜேஷ் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்று அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இதே மகாத்மா என்கிறதுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது. தேசத்தந்தை அப்படின்ற அடிக்கடி டாக்டர் கலாம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் மகாத்மா மேலே. ஸோ இந்த ஒரு புக்கு மட்டும் இல்லாமல் இது மாதிரி பல புத்தகங்களை மகாத்மா பற்றிய வெளிவராத உண்மைகளை சித்திர வடிவில் கொண்டு வந்து புத்தகமாக மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று அவருக்கு உதவி செய்த நண்பர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அவருடன் பணிபுரிந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு மேலும் வளர வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்லையே வரவேற்பு சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு குறிப்பை அவர் கொடுத்து விட்டார். செயலாற்றுகிறவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். அப்போ நான் செயலாற்றுகிறவன்னு நான் நிரூபிக்க வேண்டிய நிலையிலே என்னை அவர்கள் வைத்து விட்டார். நான் ரொம்ப நேரம் பேசினா என்னாகும், இவர் செயலில் ஆற்றாதவர்னு. அதனால் அவர் முதல்லையே நீங்கள் செயலாற்றுகிறவரா பேசுகிறவரா என்பதை நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் என்று அவருக்கு சொல்லிவிட்டார்.
இந்த மாதிரி கூட்டங்களில் பேசுகிற பொழுது மிகுந்த கவனத்துடன் மிகுந்த சுருக்கமாக பேச வேண்டும். நான் 4 மாவட்டங்களில் ஆட்சித்தலைவராக இருந்திருக்கிறேன். தினசரி 10 கூட்டம் 15 கூட்டம் நடைபெறும். நான் கூட்டத்தில் பேசி கொண்டிருந்தேன். என்னுடைய பிஏ பின்னால் இருந்து கோட்டை இழுத்தார், கொஞ்சம் அவசரம் இரியா பேசிட்டு பேசுகிறேன். இல்லை சார் ரொம்ப அவசரம். என்னமோ தலைமையகத்திலேருந்து ஏதோ அவசர செய்தி வந்திருக்கு போல இருக்குன்னு கேட்டேன். அப்பொழுது நான் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். IR8 என்ற நெல் இப்பொழுது வந்திருந்தது. அதனால் நம்ம எல்லோரும் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று ஆவேசமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். பிஏ இழுத்து, சார் இது குடும்ப கட்டுப்பாடு விழா, அடுத்தது தான் உற்பத்தி விழா என்று சொன்னார். அதனால் ஒரு கலெக்டராக இருக்கப்போ எந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இது போன்ற புனிதமான இடங்களில் மிகுந்த ஜாக்கிரதையுடன் பேச வேண்டும். நம்முடைய காந்திய நீதியரசர், நீங்கள் நீதிமன்றங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மகாத்மா காந்தியுடைய படத்தை அந்த நீதிமன்றத்திலே போட்டிருப்பார்கள். ஆனால் நம்முடைய நீதியரசர் உட்காருகிற இடத்தில் தான் காந்தி படம் கிடையாது, காந்தியே உட்கார்ந்து நீதி சொல்வார். மற்ற நீதிமன்றங்கள்லாம் படம் தான் இருக்கும். இவருடைய நீதிமன்றத்தில் தான் காந்தியே உட்கார்ந்து நீதியை சொன்னவர்கள். நம்முடைய மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்களும் அப்படித்தான். இன்று இது நூல் வெளியீட்டு விழா அல்ல. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம், என்னையா நூல் நீ வெளியீட்டு விழான்னு தான் சொல்லி நீயும் முதல் பிரதியை வாங்கிக்கிட்டு இருக்கிற, பிறகு நூல் வெளியீட்டு விழா இல்லைன்னு. இது ஒரு மாபெரும் தவத்தின் வெளியீடு. ஒரு 10 மாதம் ஒரு பெண் பிரசவம் அந்த வேதனைப்பட்டு ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையை நாம் எவ்வளவு ஆர்வத்துடன் ஆதரிப்போம். அதுபோன்று இது வெறும் நூல் வெளியீட்டு விழா அல்ல. யாரோ ஒரு சிந்தனையிலே தோன்றியது, சில சிந்தனைகளை எழுதினார்கள், நூலை வெளியிட்டார்கள் என்று. இது ஒரு மெய்ய தவம். ராஜேஷ் அவர்கள் நீண்ட நெடிய காலம் சிந்தித்து அதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டு அவர்கள் ஓவியம் வரைதல், இந்த அற்புதமான ஒரு நூலை வெளியே கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த விழா ஒரு தவ விழா, ஒரு தவத்தின் வெளியீடு. வெறும் காந்தியாகவே நடித்து கொண்டிருக்க மட்டும் செய்து கொண்டிருக்கின்ற நான் இப்படி இருந்து நிற்பது எனக்கு கொஞ்சம் கூச்சமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் ஏதோ இந்த உருவம் அமைப்பு இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் இங்கே உங்களிடையே இந்த காந்தி வடிவத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு பெருமையை என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பெருமையாக கருதுகிறேன். அதாவது காந்தியாக நடிக்க வேண்டும் என்றால் ஒரு 60 ஆண்டு காலம் பொறுத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காந்தி உருவம் கிடைக்கும். எனக்கு கிடைத்து விட்டது அதிர்ஷ்டவசமாக. எனக்கு என்ன ஆசை என்றால் எல்லோருக்குமே காந்தி உருவம் கிடைத்து விடாது, எல்லாருமே காந்தியாக நடித்து விட முடியாது. ஆனால் எல்லோருமே காந்தியாக வாழ முடியும், கண்டிப்பாக வாழ முடியும். அதற்கு 60 ஆண்டு காலம் பொறுத்திருக்க வேண்டிய தேவையில்லை. தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே ஒருவர் காந்தியாக தயார்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. எப்படி என்கின்ற கேள்வி உங்கள் மனம் எல்லாரும் மனத்திலும் எழும். ஆனால் அது சாத்தியமா என்கின்ற கேள்வி எழும். சாத்தியம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் ஒரு திட்டத்தை துவக்கினால் நிச்சயமாக அது சாத்தியம்தான். காந்தியாக நடிக்க ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு உண்மையிலேயே காந்தியத்தில் மிகப்பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. சிறுவயதில் சத்திய சோதனை படித்திருக்கிறேன். எங்கள் ஊர் கிராமத்து பஞ்சாயத்து அலுவலகத்தில் உள்ள சிறிய நூலகத்தில் தலைவர்களுடைய வரலாற்று புத்தகங்கள், மிகச்சிறந்த இலக்கியங்கள் இவைதான் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். எங்கள் குடும்பத்தில் எல்லோருக்குமே புத்தகம் படிப்பதில் ஆர்வம். அந்த வகையில் நானும் படித்திருக்கிறேன். அதெல்லாம் ஒரு சிறுவயது அனுபவம். அதற்கு பிறகு பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு என்று பாடத்தில் கவனம் செலுத்தி, அதற்கு பிறகு உத்தியோகத்தில் போய் வருமானத்தில் கவனம் செலுத்தி, ஆனால் உண்மையிலேயே நான் நடிகன் என்பதனால் பள்ளி கல்லூரியில் வாழ்க்கையில் மிகச் சிறந்த நடிகனாக நான் போற்றப்பட்டு நிறைய பரிசுகள் வாங்கியவன். நான் நடிகனாக ஆக விருப்பம் இல்லை. ஆனால் 50வது வயதில் ஒரு நடிக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் மிக வேகமாக எனக்கு பல வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன.
அப்பொழுதுதான் ஒரு இயக்குனர் கண்ணில் பாலகிருஷ்ணன் என்று காமராஜர் படத்தை எடுத்த பாலகிருஷ்ணன் அவர் என்னை அந்த படத்தில் காந்தியாக நடிக்க வைத்தார். பிறகு என்னை வைத்தே காந்தி படம் ஒன்று தயாரித்தார், முதல்வர் மகாத்மா என்று. அதற்கு பிறகு இப்பொழுது இந்தியில் அதே படம் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெல்கம் பேக் காந்தி என்ற படம் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. ஆனால் எனக்குள் ஒரு சின்ன காந்தியம் இருந்தது. அதன் காரணமாக காந்தியாக நடித்தது மட்டுமல்லாமல் காந்தியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் ஏற்பட்டது. அதன் காரணமாக டி நகரில் உள்ள அந்த தக்கர் பாபா வித்யாலயில் உள்ள காந்தி அமைப்பில் நான் நோ யுவர் காந்தி என்கின்ற அந்த சர்டிஃபிகேட்ஸ் கோர்ஸ் பண்ணி அதில் ஓரளவுக்கு அதில் ஒரு தேர்வு எழுதி வெற்றி பெற்ற பின்பு காந்திய புத்தகங்கள், காந்தி எழுதிய புத்தகங்கள், காந்தியை பற்றிய புத்தகங்கள் எல்லாவற்றையும் படித்து ஓரளவுக்கு காந்தியை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் ஏற்பட்டிருக்கின்றது என்றால், இந்த வயதுக்கு அப்புறமாவது நான் காந்தியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையின் காரணமாக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும், ஒரு சின்ன சின்ன நடவடிக்கையில் கூட இது சரியா தவறா, இந்த செயற்பாட்டில் காந்தி இருந்தால் எந்த முடிவை எடுத்திருப்பார், இதில் எப்படி அவர் நடந்து கொள்வார் என்று யோசித்து பார்த்து அந்த வகையிலேயே என்னுடைய நடைமுறைகளை, என்னுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வயதுக்கு அப்புறமேல் நான் இதே மாதிரி ஒவ்வொருவரும் இவ்வளோ வயதான பிறகுதான் காந்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் இந்த நாடு எப்பொழுதுதான் திருந்துவது? இதற்கு யாரை தயார்படுத்த வேண்டும்? சிறுவர்களை, மாணவர்களை தயார்படுத்த வேண்டும். அதற்காக பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டு எம்எல் ராஜேஷ் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார், மாணவர்களுக்காக காந்தியம் என்று. மாணவர்கள் என்றால் பள்ளியில் படிப்பவர்கள் தான் மாணவர்கள் என்றில்லை, குழந்தைகள் தான் மாணவர்கள் என்றில்லை, காந்தியை பற்றி அறியாதவர்கள் அனைவருமே மாணவர்கள்தான். நானும் மாணவன்தான். எனக்கே தெரியாத பல விஷயங்கள் அந்த புத்தகத்தில் கண்டிப்பாக இருக்கும். காந்திஜி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் போன பிற்பாடு தான் தன்னை மாற்றிக்கொண்டார்கள். வழக்கு நடத்துவதற்காக சென்றவர் ஒரு வழக்கை நடத்திவிட்டு திரும்பி வர வேண்டும். ஆனால் அங்கேயே திரும்புவதற்காக வாழ்த்து அவர்களுக்கு பிரிவுச்சார் நடத்தினார்கள். அன்று மாலை பாலச்சந்திரன் என்ற ஒரு தமிழகன் தான் காந்திஜி இடத்துல ரத்தம் சொட்ட தலையிலே ரத்தம் சொட்ட போனான். ஐயா, நீங்களும் போய்விட்டால் யாருங்களை காப்பாற்றுவார்கள்? ஏனது என்றார். என்னுடைய முதலாளி என்னை இப்படி அடித்து ரத்தம் மண்டையிலிருந்து ரத்தம் கொட்டுகிறதே, இவை கேட்பதற்கு உங்களை தவிர யாரும் இல்லை. தன் செல்வதையெல்லாம் நிறுத்திவிட்டு காந்திஜி சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து தங்கினார்கள். நாட்டின் விடுதலைக்காக, அந்த நாட்டினுடைய மக்களுடைய உரிமைக்காக பாடுபட்டார்கள். இன்றைக்கெல்லாம் தில்லையாடி வள்ளியம்மை என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, அங்கே இருக்கிறதெல்லாம் சொல்லுகின்றோமே, அந்த பெண் அங்கேயே பிறந்தவள். தில்லையாடி வள்ளியம்மை என்பவர் தந்தை அங்கே கூலிவாக சென்றவர், அவருடைய மகள் அங்கே படித்திருந்தார்கள். அவளை அழைத்து வந்தார், காந்திஜியோடு வேலை செய்தார்கள். சத்தியாகிரகத்திலே அங்கே தென்னாப்பிரிக்காவில் கலந்து கொண்டார். அவர் சிறைக்கு சென்று உடல் மிக மிக மோசமான நிலையிலே அவரை தூக்கி கொண்டு வெளியே வந்து போட்டார்கள். காந்திஜி கேட்டார், வள்ளியம்மை, நீ இப்படி எங்களோடு கலந்து கொண்டக்கா வருத்தப்படுகிறாயா? அவளுக்கு அப்பொழுது 14-15 வயது, உங்கள் வயதுதான் அவளுக்கு இருக்கும். அவள் சொன்னாள், காந்திஜி அவர்களே, நான் இப்படி இறந்தால் கூட மீண்டும் ஒரு முறை பிறந்து வந்து இதற்காக நான் வாழ்வேன், நான் அதற்காகத்தான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை நான் பார்த்திருக்கிறாள். வள்ளியம்மை அப்பொழுதுதான் இறந்து போனான். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த மக்கள் காந்திஜிக்காக, இளைஞர்கள், இளம் மனிதர்கள் அத்தனை பேரும் தங்களை சுரந்துவிட்டு காந்தியின் பின்னாலே சென்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு மாமனிதன்! அந்த ஊரில் நடந்தவர்கள் எல்லாம் இந்த புத்தகத்திலே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. காந்திஜி அவர்களை தமிழகம் தான் அதிகமாக மாற்றியிருக்கிறது. அவர் புதிய உடையை மாற்றிக்கொண்டார் என்றால் மதுரைக்கு வந்தார், போன்ற பார்த்தார், மக்கள் இதே மாதிரி உடை அடித்துக் கொண்டிருக்கிறார்களே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட உடை? அந்த காலத்தில் அவர் பெரிய டர்பன் கட்டியிருப்பார், பெரிய உடை, பெரிய வேட்டி கட்டியிருப்பார். எல்லாவற்றையும் அவிழ்த்து விட்டு 4 முழம் உடை கட்டிக்கொண்டு பின்னால் இறங்கி வந்த பொழுது ராஜாஜி கேட்டார், காந்திஜி இது என்ன கோலம் என்று கேட்டார். இது இந்த நாட்டினுடைய கோலம், இந்த நாட்டு மக்கள் வாழுகின்றார்களே அந்த கோலம், இனிமேல் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னார்கள் காந்திஜி. அவர்கள்
சவுத் ஆப்பிரிக்கா வந்த பிற்பாடு 1915 வருகிறார், சென்னை வருகிறார். இங்கே பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிறார்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில். ஓடிப்போய் அவரை அழைத்தவர்களுக்காக ஓடுகிறார்கள். முதல் வகுப்பிலே போய் பார்க்கிறார்கள், காணோம். 2ஆம் வகுப்பிலே போய் பார்க்கிறார்கள், காணோம். 3ஆம் வகுப்பிலே ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து வந்து கொண்டிருக்கிறார். காந்திஜியை கேட்டார்கள், ஐயா நீங்கள் 3ஆம் வகுப்பில் வர வேண்டும் என்றார். அவர் சொன்னார், ஆமாம் 3ஆம் வகுப்பு தான், ஏனென்றால் இங்கே 4ஆம் வகுப்பு இல்லை என்று சொன்னார் காந்திஜி. சன்னலுக்கு வெளியே இடைவேளைக்கு பிறகு தொடரும். முடி ரொம்ப கொட்டுதே, ஏதாவது ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாமா? அதெல்லாம் இருக்கட்டும். 4050 மிஸ்ட் கால் கொடுங்க. நான் ஸ்டீம் தெரப்பி பண்ணனும், அந்த ஹேர் கேர் கிளினிக்கு போங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார். 4050 நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க. மத்த எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. எர்வாமேட்டின் யூஸ் பண்ணுங்க. முடியின் வேர் வரை சென்று முடிக்கு ஊட்டச்சத்து தந்து முடி உதிர்வதை நிறுத்தி அடர்ந்த முடியை தருகிறது. அமேசான் காடுகளில் மட்டுமே கிடைக்கின்ற அரிய வகை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு பிரேசிலில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எர்வாமேட்டினை நீங்கள் உடனே பெற 04440504050 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். மத்த ட்ரீட்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணுங்க. எர்வாமேட்டின் யூஸ் பண்ணுங்க. அடர்ந்த முடியை நீங்க பெறுங்க. சீக்கிரமே அனலாக் கேபிள் இல்லாமல் போய்விடும். உடனே வீடியோகான் D2Hக்கு மாறுங்க. அளவிற்கு அதிகமான அஸ்லி HD சேனல்கள் மற்றும் நம்ப முடியாத எண்ணிக்கையை கொண்டு சேனல்களை மற்றும் சேவைகளை வீடியோகான் D2Hல் கண்டு மகிழுங்கள். சன்னலுக்கு வெளியே தொடர்கிறது. மாணவர்களுக்காக மகாத்மா இந்த நூல் வெளியீட்டு விழாவின் நாயகன் திரு ML ராஜேஷ் அவர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழா பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம் ராஜேஷ், சொல்லுங்கள், இந்த மாணவர்களுக்காக மகாத்மா இந்த புத்தகம் எழுதுன்ற நோக்கம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு? நான் என்னோட முன்னுரையில் சொல்லியிருந்தேன். சின்ன வயசில் அந்த காமிக் படிக்கிற பழக்கம் எனக்கு அதிகம். அந்த காமிக் அந்த படங்களாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக சந்தோஷமாக படிப்பாங்க. இதே 40 பக்கம் புக்கை வந்து இப்போ 48 பக்கம் போட்டிருக்கோம். இதே 48 ரன்னிங் மேட்டராக கொடுத்தா கண்டிப்பாக பசங்க படிக்க மாட்டாங்க. ஈவன் நான் கூட படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு போர் அடிக்கும். இது படங்களோடு பார்க்கும்போது இதே 40 பக்கத்தை 40 நிமிஷத்தில் படிக்க முடியுன்ற ஒரு எண்ணம். அதனால் சின்ன வயசில் இருந்த அந்த எண்ணம், சரி நிறைய நம்ம காமிக் புக் படிச்சுட்டு இருக்கோம். அந்த காந்தியை கவர்ந்த உடனே, காந்தி எனக்கு ரொம்ப கவர்ந்த காரணத்துக்காக சரி காந்திய சிந்தனைகளை பரப்புனோன்னா அது காமிக் மூலியமா அவரோட கதைகளை வந்து பண்ணி இது பண்ணால் போன்ற நோக்கத்தோட கடந்த 2 வருஷமா முயற்சிக்கு பிறகு இன்னைக்கு வந்து காமிக்ல மகாத்மா காந்தியோட ஸ்டோரி வந்து. சரி, இந்த மாதிரி சித்திரை கதைகள் வந்து சிறு வயதில் உங்களை கவர்ந்து எடுத்தது, சுலபமாக மனசில் பதியும் அப்படிங்கிற எண்ணத்தினால இந்த சித்திரை கதைகளை கையில் எடுத்தீங்க. மகாத்மா காந்தியை தனிப்பட்ட முறையில் நீங்கள் இதில் புத்தகத்தில் முதன்முறையாக போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி சித்திரை வடிவில். மகாத்மா காந்தி கிட்ட உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் ஈர்க்கப்பட்டிருக்கும், அது என்ன விஷயம் சொல்லுங்க? ஒரு விஷயம் இந்த டைமில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மகாத்மா காந்திக்கு வந்து காமிக் புக்காக இருக்கட்டும், மற்ற புக்காக இருக்கட்டும், எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்திருக்கு. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தமிழில் வருதுன்றது ஒரு கூடுதல் சிறப்பான புத்தகம். ஏன்னா தமிழ் இது வரைக்கும் காமிக்கெல்லாம் மகாத்மா காந்திக்கு வரல. அது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இது என் மூலியமாக அது வருதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகாத்மா காந்தி கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க அவ்வளோதான், இவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்காரு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஓஹோ, சொன்ன மாதிரி வாழ்ந்து காட்டின விஷயம் காந்தியடிகள் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. சரி, இப்போ 48 பக்கங்கள்ல உங்களால காந்தியடிகளோட வாழ்க்கை முழு விவரங்களை கொண்டு வந்திருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா. இதுக்கப்புறம் எதிர்கால முயற்சிகள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா, அடுத்தடுத்த முயற்சிகள், அதாவது இப்போ 11 வால்யூம் மேல வருது மகாத்மா காந்தியோட வாழ்க்கை வரலாறு. இப்ப இருக்கிற அவசரமான சூழல்ல கண்டிப்பா அதை உட்காந்து படிக்க முடியாது. அதுல என்ன எக்ஸ்ட்ராக்ட் இருக்கோ அந்த பழத்தெல்லாம் புழிஞ்சு ஒரு சின்ன ஒரு கிளாஸ்ல முழு சாரா அதை என்ன தேவையோ அது மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கலான்றதுக்காக அடுத்த முயற்சிலாம் போயிட்டு இருக்கு. சிறுகதைகள் மாதிரி அதுல வந்த சின்ன விஷயங்கள், அவரோட அரிய பெருமைகள், என்னென்ன சொல்ல வந்தாரு, என்ன போய் மக்கள் மத்தியில சேரணும், அந்த மாதிரி விஷயங்கள் சப்ஜெக்ட்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டோரியா கொண்டு வரதுக்கு இது காமிக்கலாவோ இல்லை சின்ன சின்ன புக்ஸா அந்த கொட்டேஷன்ஸ் மாதிரி சின்ன சின்ன புக்கா அடுத்த புக்ஸும் வரப்போது காந்தியோட அவுட்லைன் அதை வந்து ஒரு ஹேண்டிக் மாதிரி வச்சுக்கலான்ற மாதிரி ரன்னிங் மேட்டர் புக்கே வந்து சின்னதாக ஒரு படம் மாதிரி கட் பண்ணி அதை ஹேண்டிக் பீஸ் மாதிரி இப்போ பார்த்தீங்களா இந்த மொமெண்டோ மாதிரி அந்த அவுட்லைன் மாதிரி கட் பண்ணி அதை ஹேண்டிக்காக வச்சுப்பான், தேவைப்பட்டா படிக்கிற மாதிரி கொண்டு வரதுக்கு அனுப்பலாம். சின்ன சின்ன துணுக்குகள் மாதிரி விஷயங்கள் மட்டும். இது மொத்த சப்ஜெக்ட் அவர் படிக்கணுன்றது இல்லை. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்திய பிரதமரை பார்த்து அவரோட வாழ்க்கை வரலாறு எனக்கு தேவை கிடையாது, அவர் எப்படி இருந்தாருன்னு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு நல்ல விஷயங்கள் அது மட்டும் இருந்தா போதும். அதுதான் இப்போது மாணவர்களுக்கு தேவை, அந்த விஷயம் தான். சரி, இப்போ இந்த புத்தகம் இருக்குல்ல, மாணவர்களுக்காக மகாத்மான்னு சொல்லிட்டு, இந்த புத்தகத்துல எந்த விஷயங்கள்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அதுக்குள்ள? இப்போ பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, மாமிசம் இருந்தக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எல்லா மதங்களும் வந்து ஈவனான மதம் தான், நம்ம இந்து மதம்னா முஸ்லீம் மதத்தை தாழ்த்தி பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த கதையோடய ஒன்றி வர. அது பார்த்தீங்கன்னா இளம் பருவத்தில் அது படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அவங்க மனதில் கண்டிப்பாக பதியும். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற எண்ணத்தை அது தூண்டும் கண்டிப்பாக. இந்த புத்தகத்தில் ஒழுக்கத்தை மேலோங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அது காந்திய வழியில் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அந்த சம்பவங்கள்லாம் பிரதிபலிக்கிற வகையில கொடுத்துருக்கீங்க. ஆமாம், சித்திரக்கதைகள் கண்டிப்பாக ஒரு புது முயற்சி பண்ணிருக்கீங்க. தெற்காசியாலே முதல் முறையாக ஒரு தமிழ் புத்தகம் காந்தியடிகளை பற்றி இந்த மாதிரியான ஒரு சித்திரக்கதைகளோட வந்திருக்கு அப்படின்னா அந்த முயற்சி கண்டிப்பாக பாராட்டுகள். இதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து எழுதக்கூடிய புத்தகங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. இதில் இன்னொன்னா, நம்ம இந்த புத்தகத்தை வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து நேரடியா பார்த்து ரொம்ப கவர்ந்த தமிழ்லயே ஒரு கைப்படியா லெட்டர் எழுதியிருக்காரு. அவர் கைப்பட ஒரு வாழ்த்துறை எழுதி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு இல்லையா? பெரிய விஷயம். கண்டிப்பா அதே மகாத்மா காந்தியோட பர்சனல் செக்ரட்டரியும் இதுக்கு வாழ்த்துறை எழுதியிருக்காங்க. அது ரொம்ப பெருமையான விஷயமா நான் கருதுறேன். கண்டிப்பா இந்த மாதிரி முயற்சிகள் மென்மேலும் தொடர்ந்து தமிழ் மாணவர்களுக்கு, இந்திய மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுடைய புத்தகங்களை விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துறோம். ரொம்ப நன்றிங்க. மக்கள் தொலைக்காட்சி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கு, ரொம்ப சந்தோஷங்க. மாணவர்களுக்காக மகாத்மா இந்த நூல் வெளியீட்டு விழா இந்த இடத்துல இணைந்து நிறைவடைஞ்சிச்சு. மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. ஆச்சி சாம்பார் பவுடர் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. மூன்று பெண்கள் தற்கொலைக்கு காரணமான அரவிந்தர் ஆசிரமத்தை கண்டித்து புதுச்சேரியில் முழு அடைப்பு. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தொடக்கம். சிவகாசி அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு. நாகை அருகே கப்பல் மூழ்கியதால் தண்ணீரில் தத்தளித்த ஊழியர்கள் 7 பேர் கடலோர காவல் படையினரால் மீட்பு. திருவரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி புறக்காவல் நிலையம் திறப்பு. கழிவு பஞ்சு தட்டுப்பாட்டை நீக்க வலியுறுத்தி கோவை ஆலை உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம்.
மதுராந்தகத்தில் பள்ளி விழுந்த சத்துணவை